வாழ்க்கையில ஒரு தடவையாவது கிரிக்கெட்ட ஸ்டேடியம்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்த மேட்ச் தான் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் கனடா. இந்தியா மேட்ச்சுக்கு தான் செம்ம கூட்டமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லங்க. நான் இந்தியா மேட்சஸ் கூட பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு கன்சிடரபிள் அமவுண்ட் ஆஃப் பீப்பிள் வந்து பார்க்குறாங்க. செம்ம வைபா இருந்துச்சு. எப்படியோ எங்க சீட்ட தேடி புடிச்சு உட்காந்தோம். உட்காந்து பார்த்தா தான் தெரிஞ்சது, யார் பேட்டிங் புடிக்கிறா, யார் பவுலிங் போடுறான்னே தெரியல. அந்த பெரிய டிஸ்ப்ளேல பார்த்தா தான் இருந்தது. அந்த பெரிய டிஸ்ப்ளேவும் நாங்க உட்காந்த சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஜே வந்து அவங்களோட ஸ்டேஜ வச்சு போட்டு மறைச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னிங்ஸ் பிரேக்ல வந்து ரொம்ப பசிச்சுதுன்னு சொல்லிட்டு, ஒரு பப்ஸ், ஒரு கோக்க குடிச்சிட்டு மேட்ச பார்த்துட்டு இருந்தோம். மேட்ச் ஏதோ ஒன் சைடடா தான் போச்சு. ஒரு 10:30 மணிக்கு மேல மேட்ச் முடிஞ்சுச்சு. அப்புறம் அங்கருந்து வேளச்சேரி வரணுமேன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தா, செம கூட்டமா இருந்துச்சு. இந்த கூட்டத்தில எப்படியோ நாங்க ஏறி உட்காந்து வேளச்சேரி வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்ந்ததுக்கப்புறம் செம பசியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம். உள்ள போய் புதுசா எதுவும் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் ஆர்டர் பண்ற ஒரு சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுனால, ஒரு சிக்கன் நூடுல்ஸையும் வாங்கி ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து கடைசியா எப்பயும் போல ஒரு டீய குடிச்சுட்டு, அங்கருந்து கிளம்பிட்டோம். யாராவது இந்தியா மேட்சஸ்க்கு டிக்கெட் இருந்தா சொல்லுங்க.